தமிழக வெற்றி கழகம். பையன் என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்தியத்தோட தமிழக வெற்றி சிஎம்ஏ கடுப்பேத்துறீங்க. வந்து வாட்ச் பண்ணுவாரா? எப்படி ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணும், அந்த காட்டுலயே ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் வந்து இப்படி எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும். பார்த்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா கர்ஜிக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தோனி சிங்கம் வந்து இப்படி எல்லாரும் உட்காரு, அப்படி பேசாம உட்காரு பஸ்ல. எதுக்குதான் இந்த மாதிரி இந்த மீடியாலாம் சேர்த்து இவரை ஹைப் பண்ணி அதனாலதான் டிக்கெட் ரேட்டே இவ்வளவு விற்கிறாங்க. இவரையும் ரிட்டையர்ட் ஆக விட மாட்டாங்க. பயங்கர பூக்கா ஒரு பைக் எப்படி கிடைக்கும்? சாமி போயிட்டு நினைக்கிறாங்க போல. பூவும் பூவும் சேர்ந்தா நறுமணம், நீயும் நானும் சேர்ந்தா திருமணம். ஏய் மவுண்டி செட்டா இந்துல வைக்க வர்கீஸ். மின்னலே ஜன்னலே கண்ணிலே மின்னிலே நல்லா பாடுறாங்க. சக்கரே 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 நிறைவேறாத ஆசையோட செத்து போனவங்க தான் ஏன் மாறுவாங்க. இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைச்ச மகாத்மா பேயா வரல. இந்த நாடு சுதந்திரம் அடையணும்னு போராடின சுபாஷ் சந்திர போஸ் பேயாகல. நிறைவேறாத ஆசையோட தான் இறந்து போனாங்க. ஆனா உங்க யாருமே அந்த ஆசை நிறைவேற்றிக்க பேயா வரலையே. நீ மட்டும் எப்படி பேயா வந்த? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. கரெக்டு தானுங்க. அவங்களாம் பேயா வரல, சும்மா இவளுகளா செத்துக்கிட்டு பேயா வந்துட்டு பயமுடிச்சு இருக்கிறாங்க. சூப்பர். அதுல எவ்வளோடா? 25,000. ஏய் வாங்கடா, சொறி பிடிச்ச நாள் எடுத்து வந்துட்டு 25,000. ஐயோ பாவங்க ரிசர்வ் பண்ணிட்டு இந்த டீம்ல மாட்டிக்கிட்டு என்ன பாடு பட போறாரோ. அவரு வேலை இப்போதான் டக்கோட்டா ஆயிட்டு இருக்காரு. முடிச்சிட்டு பாரதி, எங்களுக்கு காதல் என்ன புரியல பாரதி. எங்களுக்கு காதல் என்ன நம்ம புரிய வைப்போம். இறங்கி வா, எங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டுவோம். எனக்கு பாரதி, வா பாரதி. நீ சொல்றதுதான் பாரதி நானும் சொல்றேன். இவங்களுக்கு காதல் என்னன்னு புரிய வைப்போம். நான் எங்க இருந்தாலும் உன்னோட பாரதியா தான் இருப்பேன். நீ எங்க இருந்தாலும் என்னோட பாரதியா தான் இருப்பேன். 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இது மாறாதுன்னு காட்டுவோம். எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு அவர் மக பாரதியா அழைச்சிட்டு போறோம்னு. நான் உன்னோட பாரதியா தான் போறேன். நான் உன்னோட காதலியா தான் போறேன். விபூதி அடித்த காரணம் கண்டிப்பா வாழைப்பழம் தான். ஏய் செல்வம், வண்டி யூட்டர்னரா, செட்டி உஷாராயிட்டான். கண்டிப்பா வாழைப்பழம் தான். அவர் அந்த பிள்ளை எவ்வளவு அழகா கரெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு அழகா சூப்பரா கழட்டி விட்டு போறா பாருங்க அந்த பொண்ணு. சூப்பர்மா. மச்சான் உனக்கு பாட்டு பாட தெரியுமாடா? ஏன் மச்சான்னு வந்தீங்கன்னா எங்க பாப்பா எப்படி பாடுறாங்க. மட்டும் பாடுற பண்ணி மியூசிக் போடுறாப்ல. சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். ஸ்டாலினா போட்டியார்? அவர் தான் மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு பாதிக்கப்படுறவங்க. இல்ல நான் அதை கேட்கல. சிஎஸ்கேக்கு போட்டி ஸ்டாலின் சொல்லி போடுறாங்களா? ஆமா, நம்ம முதலமைச்சர் ஒரு ஸ்பின் பவுலர்ல உண்மையிலேங்க ரொம்ப ஸ்பின் பவுலர் தான். இதுக்கு மேல அரசியல் இல்லைங்க. தர்ணா என்னடா இதாவை இது வரைக்கும் யாரும் பின்னாடி பார்த்தது இல்ல. எவன்டா உள்ள போ தாத்தா தாத்தா ராக்.
ஒரு பாவ உசுரை கொடுத்து வாட்சின்னு இருக்காரு. இதுகளை பாருங்க, இவங்கள பாருங்க. நான் இங்க மனசு வருது ஆடிட்டு இருக்கேன். ரொமான்ஸ் தான். போனா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு குளிச்சு. இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச பழம் மேடம். சூப்பர். சீட்லெஸ் ஸ்வீட்டா இருக்கு மேடம். கொட்டை இல்லாதுன்னு சொல்ல வராரு. ஏன் கொட்டை இல்ல? என் தோட்டத்துல போன வருஷம் முந்திரி பயிர் போட்டேன். என்கிட்ட நிறைய கொட்டை இருக்கு. உங்ககிட்ட கொட்டை இருக்கு. உங்ககிட்ட கொட்டை இருக்கு. முளைக்குமா? இதான் டார்க் காமெடி. வருங்காலத்துல உங்க கொட்டையெல்லாம் முளைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி. இந்துலேகா ஆற்றல் உள்ளது. ஏன்னா இது அசலானது. இந்துலேகா போட்டா எப்படிலாம் கொட்டை வளரும்? ஐயோப்பா, டார்க் காமெடி ப்ரோ, இதெல்லாம் டார்க் காமெடி. தோனியின் 2021 சிஎஸ்கே 77 runs in 7 balls. அதுக்கு எதிர்க்க போகும்போது எதிர்த்தா வர முடியும். ஆனா அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. அவரை பாவம் அவரை கொண்டு வந்து நீங்க அடிங்கன்றாங்க லாஸ்ட் நேரத்துல. வந்துட்டாயா இந்த டைலாக சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு எல்லா ஐபிஎல்லுக்கும் இந்த டைலாக் சொல்றதுக்கு வந்துடுறாங்க. ஈசாலா கப்பு லாலி பப்புன்னு. ஆனா பாருங்க, இந்த வாட்டி அவங்க தான் வந்து கப் அடிக்க போறாங்க. ஆர்சிபி தான். பார்க்கலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்காரு யாரு வீட்டுக்காரு? எங்க வீட்டுக்கார சுரேஷ். எங்க அவரு இங்கதான் இருக்காரு. எங்க? என்னடி சொல்ற? அப்போ நான் யாரு? ஓய்யோ கண்ணு தெரியல பாத்தீங்களா? எதுக்கு வீட்டுக்காரர் இருக்கதே மறந்துருக்கேன். வந்து தெரியாது. நான் உங்களை பார்த்த கவனம் அவங்கள நான் சொல்றேன். என்னம்மா வீட்டுக்காரனே மறந்துருச்சு இந்த அம்மா. அது இல்லாம ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறான் டாக்டர். குழந்தைங்க எப்பவும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. யாரும் அந்த பையன் எப்படி கெட்ட வார்த்தை பேசுறான்? ஐயோப்பா, தாத்தாவை மட்டும் வாய் கொடுக்க முடியாம போறாரு பாருங்க. அப்பா இப்படி பேசுறாப்பா, இவன்ட்டெல்லாம் வாயை கொடுத்துட கூடாதுப்பா.